நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சௌமியா. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த முடியாது, சமூக நீதி அடிப்படையில் ஒரு திட்டத்தை உருவாக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கும் பின்னணி என்ன என்பது குறித்து தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னா முதல்ல என்ன, அந்த திட்டத்துக்கு திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்ப்பு வளர்க்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? கடந்த 2023 ஆகஸ்ட் 15 அன்றைக்கு நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் சுதந்திர தின உரையாற்றும் பொழுது அவர் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை குறித்து பேசுகிறார். அதுக்கு 13,000 கோடி நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கிறோம். 18 பிரிவுகள், அதாவது கை தொழில் செய்யக்கூடியவர்கள், கொய்யவர்கள், அது மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள், பார்பர்ஸு, செருப்பு தைக்கிறது, இந்த மாதிரி ஒரு 18 பிரிவை அவர் சொல்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் நிதி ஒதுக்கிறோம். 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரை அவங்களுக்கு கொடுக்குறோம். எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க படிக்கிறது பகலில் படிக்கலாம். அவங்க படிக்கிற மாணவர்களே பின்னாடி அவங்க ஒரு கையில் ஒரு தொழில் இருக்கணும், ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், அவங்களுக்கான பயிற்சியை நாங்கள் தரோம் அப்படிங்கிறது அதனுடைய திட்டத்தினுடைய சாராம்சம். இதுக்கு பேர் விஸ்வகர்மா போஜனா திட்டம் சொல்லி அவங்க பிஎம் விஸ்வகர்மா போஜனா திட்டம் சொல்லி அவர் சொல்கிறாரு. இது விஸ்வகர்மா அப்படிங்கிறது, கர்மா அப்படின்னா செயல்படுத்துறது அல்லது வினை செய்கிறது அப்படிங்கிறது அதனுடைய திட்டத்தினுடைய பேர். இந்த திட்டம் அவர் பிரதமராக இருக்கட்டும், இல்லைனா பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், நாங்கள் அவர் 18 பிரிவை அவர் சொல்லும் பொழுது பூட்டு தயாரிக்கிறவங்க, தச்சு வேலை செய்கிறவங்க, படகு தயாரிக்கிறவங்க, இரும்பு கொள்ளர், ஆயுதம் தயாரிக்கிறவங்க, சுத்தியல் செய்கிறவங்க, கல் உடைப்பவர், செருப்பு தைக்கிறவங்க, கொத்தனார், கூடை, பாய், துடைப்பம், தேங்காய், இப்படி ஒன்றா சொல்கிறார். இவங்களுக்கெல்லாம் நாங்கள் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த செயல்பாடு அப்படிங்கிறது மிக மோசமாக படிக்கக்கூடியவர்களை படிக்க விடாமல் செய்வதற்கு செய்யக்கூடிய ஒரு வர்ணாசிரம சனாதன செயல் திட்டம். அதுதான் நாங்கள்லாம் எதிர்ப்பதற்கு காரணம். படிப்பவர்களை படிக்க வைப்பதற்கான ஊக்கப்படுத்தல். நீ இப்போ ஏன் இவங்களுக்கு போனால் நீங்கள் பகலில் கொஞ்சம் நேரம் நீங்கள் படிங்க, பிற்பகுதியில் உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரோம், பூட்டு செய்கிறதுக்கு நாங்கள் சொல்லித்தரோம், செருப்பு தைக்கிறதுக்கும் நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறோம். இது அந்த திட்டத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமானது. அப்போ படிக்கிறவங்களை நீங்கள் வேலை பார்க்க விட்டீங்கன்னா அவங்க படிப்பு எப்படி கவனம் சொல்கிற மாதிரி படிக்கும் போதே வேலை செய்யலாம் அப்படிங்கிறது நடைமுறையில் பல இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி விஸ்வகர்மா திட்டம் இருக்க முடியாதா? இல்லை, படிக்கும்போதே வேலை பார்க்குறது அப்படிங்கிறது என்ன வேலை பார்க்குறாங்க? செருப்பு தைக்கிறவங்க படிச்சுட்டே இருக்கும்போது செருப்பு தைக்கிறது அப்படிங்கிறது அது குலக்கல்வி திட்டம் இல்லையா? எங்கள் அப்பா நான் செருப்பு தைச்சிருக்கிறாரு அப்படின்னா நான் படித்து முடித்தோடனே நான் போய் செருப்பு தைக்கணுமா? இல்லை, நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நீ போய் டாக்டருக்கு ட்ரைனிங் பண்ணு, இன்ஜினியருக்கு ட்ரைனிங் பண்ணு, நீ ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அதற்கு நீங்கள் 13,000 கோடி ரூபா நீங்கள் ஒதுக்கீடு செய்கிறீங்கன்னா அது அவனை வளப்படுத்துறது, ரிசோர்ஸ் பண்ணுறது. ஆனால் நீங்கள் செருப்பு தைக்கிற எங்கள் அப்பா செருப்பு தைச்சிருக்கிறாரு, நானே செருப்பு தைக்கணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இது எப்படி சரியாக இருக்கும்? 1952 ராஜாஜி, ராஜகோபால ஆச்சாரியார்னு சொல்லக்கூடிய ராஜாஜி ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அதுக்கு பேர் புதிய கல்வி திட்டம். அந்த புதிய கல்வி திட்டத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள் இது புதிய கல்வி திட்டம் இல்லை, இது குலக்கல்வி திட்டம் சொல்லி கண்டித்து ஊர் ஊராக பரப்புரை செஞ்சு போராட்டம் நடத்தினார். அந்த குலக்கல்வி திட்டத்தினுடைய செயல் என்ன, அந்த திட்டத்தினுடைய உள்கிடக்க என்னன்னா இதுதான். நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் படிக்கிற ஆட்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி பிற்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் இந்த வேலையை பாருங்கள், தச்சு. எங்கள் அப்பா ஆசாரியாக இருக்கிறாருன்னா நீங்கள் போய் ஆசாரி வேலையை பாருங்கள், எங்கள் அப்பா செருப்பு தைக்கிறாருன்னா நீங்கள் போய் செருப்பு தைக்கிற வேலையை பாருங்கள், கொடை பின்னுறாருன்னா நீங்கள் போய் கொடை பின்னுற வேலையை பாருங்கள் அப்படின்னு அன்னைக்கு குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அன்றைக்கு பச்சை தமிழர் என்று சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் இந்த திட்டத்தை தோற்கடிப்பதற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க.
தந்தை பெரியார் அதில் இருந்தார். எல்லாருமே வந்து இந்த திட்டம் வந்து மிக மோசமான சனாதன திட்டம். நீங்கள் வந்து சனாதனம் அப்படின்னா சாதிய கட்டமைப்பை, சாதிய படிநிலைகளை பாதுகாப்பது. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு. அப்போ அந்த சாதிய படிநிலைகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு உத்திகளை வந்து சனாதன கும்பல் வந்து இதை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ வந்து சனாதனத்தினுடைய தலைமகனாக இருக்கக்கூடியவர் ஒன்றிய அமைச்சருடைய தலைமை அமைச்சர் மோடி. அவர் ஏற்கனவே ராஜாஜியால் துரத்தி அடிக்கப்பட்ட ராஜாஜி கொண்டு வந்த அந்த திட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி அடிச்சிட்டாங்க, அதை விரட்டி அடிச்சிட்டாங்க. திருப்பி வந்து ஒரு குறுக்கு சால் ஓட்டுற மாதிரி குறுக்கு வழியில் வந்து இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. இது வந்து சனாதனத்தினுடைய உச்சம். அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை ஏற்க மாட்டோம், கைவினைஞர்கள் அவங்களுக்கான செயல் திட்டத்தை நாங்கள் தனியாக பண்ணுறோம், நீங்கள் வந்து அதுக்கான வேலைகள் இருக்காங்க அதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள நான் ஊக்கப்படுத்துங்க, அவங்களுக்கு லோன் கொடுங்க, அவங்களுக்கு தனியாக வந்து நீங்கள் சிறப்பு முகாம் அமைங்க. இதைத்தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அவர்கள் சரியாக அதை வந்து கொண்டு வந்திருக்கார். குலக்கல்வி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த திட்டத்தை நாங்கள் வந்து புதுசாக நாங்கள் வந்து கைவினைஞர்கள் ஊக்கப்படுத்த பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றா ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வு நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அடிப்படையில் அதை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை மோடி கொண்டு வந்திருக்கிற அல்லது பாஜக கொண்டு வந்திருக்கிற, ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்கிற, சனாதன கும்பல் கொண்டு வந்திருக்கிற அந்த திட்டத்தினுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு மாற்றாக ஒரு திட்டத்தை சொல்கிறாரு. நீங்கள் வந்து வளமைப்படுத்துறது, ரிசோர்ஸை வந்து நீங்கள் வந்து கூடுதல் படுத்துறதுக்கு அது வந்து செயல் திட்டம் இல்லை. படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏற்கனவே தொழிலில் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்கல்ல, அந்த தொழில் செய்கிறவங்கள நீங்கள் எந்த வகையில் ஊக்கப்படுத்தியிருக்கிறீங்க? லோன் கேட்டால் லோன் கொடுக்குறீங்களா? நீங்கள் இதுக்கு மட்டும் நீங்கள் 13,000 கோடி நான் ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்கிறேன். அந்த 13,000 கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து சாதியை கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடியது. ஆனால் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் அப்படிங்கிறது வந்து சாதிய கட்டமைப்பை தகர்த்து விட்டு யார் வேணாலும் நீங்கள் தொழில், இப்போ நான் வந்து அந்த தொழில் செய்யலை, நான் புதுசாக வந்து நான் வந்து ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு லோன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி வீட்டில் இருந்துகிட்டே அந்த டெரக்கோட்டான்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அதை எடுத்து அணிகலன் செய்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா பெண்கள் வந்து இப்போ செய்கிறாங்க. இது வந்து ஒரு குலம் மட்டும் ஒரு ஜாதி பண்ணுறதில்ல. இது இப்போ பெண்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ டெரக்கோட்டா கொண்டு வந்து எல்லா இடங்களையும் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான செயல் திட்டங்களை ஊக்கப்படுத்துறது. இப்போ நாங்கள் வந்து பெண்கள் வந்து தனியாக வந்து ஒரு உதவி மையம் அல்லது வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து சுய உதவி குழுக்கள் உருவாக்கி அதன் மூலமாக நாங்கள் தொழில் செய்கிறோம்னா அது வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு வளர்ச்சி, ஹியூமன் ரிசோர்ஸ்க்கான ஒரு வளர்ச்சி, அவங்கள மேலும் வந்து ஊக்கப்படுத்துறது. மோடி கொண்டு வர்றது, பாஜக சொல்கிறது அப்படிங்கிறது வந்து சாதிய கட்டமைப்பை ஊக்கப்படுத்துறதுக்கான செயல் திட்டம். ரெண்டுக்குமான வித்தியாசம் இதுதான். இதிலேருந்து தான் நம்ம வந்து இந்த திட்டம் விஸ்வகர்மா போஜனா திட்டம் அப்படிங்கிறது மிக மிக போஜனா அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது அல்லது வந்து அந்த மாதிரியான போஜனை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் சாதியை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்முடைய வருத்தம், நம்முடைய மிக மோசமான ஒரு செயல் திட்டமாக இருக்குன்னு நம்ம கண்டிக்கிறோம். இப்போ குலத்தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக பயனடையணும் அப்படிங்கிறது வந்து பிஜேபியோடைய நோக்கமாக இருக்குது. அது எப்படி என்ன மாதிரி பார்க்கலாம்? இல்லை, அதாவது குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத வந்து இது வந்து வெளிப்படையாக அதை சொல்லலை. இந்த மாதிரி கைத்தொழில் செய்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இல்லைனா வந்து குடை பின்னுறவங்க, கூடை பண்ணுறவங்க, இந்த மாதிரியான தொழிலை வந்து அவங்க நாங்கள் ஊக்கப்படுத்துறதுக்காக நாங்கள் நிதியை ஒதுக்குறோம்னு சொல்கிறோம். நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையாகவே வந்து மாணவர்கள் பெரிய இடத்துக்கு போகணும், அவங்க வளர்ச்சியை நோக்கி போகணும்னா நீங்கள் வந்து அவங்கள டாக்டர் ஆக்கணும், நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆக்கணும், ஐபிஎஸ் ஆக்கணும், பெரிய ஏர்ஃபோர்ஸில் வந்து நீங்கள் போய் அதில் கொண்டு போகிறது, அதற்கான செயல் திட்டத்தை நீங்கள் கொடுக்கலாமே. இதில் என்ன நீங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து நீங்கள் சொல்கிறது எத்தனை பார்ப்பனர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த வேலையில் செருப்பு தைக்கிறதுக்கு வந்து ஒரு பார்ப்பனரை கூப்பிட்டு நாங்கள் வந்து செருப்பு தைக்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா நான் கொடுக்குறேன், நீ போய் செய் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? சொல்ல முடியுமா? இவங்க பேசுகிறாங்களா? அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல, அதாவது முன்னேறிய சாதியினர் ஆனால் வந்து வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. அந்த 10% நீங்கள் கொடுக்குறீங்கள, அந்த 10% யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு
நான் ஒரு 10 கோடி ரூபா இல்லை 5 கோடி ரூபா ஒரு 10 லட்ச ரூபா நான் வந்து தரேன், நீ செருப்பு தைக்கிற தொழில் நீ செய்ய, உனக்கு வந்து இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? அவன் சொன்னால் என்ன சொல்லுவான்? அவன் செருப்பு எடுத்து காட்டுவான். ஏன்டா நான் என்ன எந்த வேலையை செய்ய சொல்கிறேன், அதுக்கு தான் ஒரு சாதி இருக்கேன், நீ அதை போய் செய்யும் தானே சொல்லுவான். இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன். அந்த சமூகத்தை நான் வந்து அவமதிப்பதற்காக அல்லது அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. அந்த சாதி பின்பற்றவங்க ஒரு கோயிலில் மணி ஆட்டுறாங்க, அல்லது கோயிலில் பூசாரியாக இருக்கிறாங்க, அல்லது கோயிலில் வந்து வைதிகம் அடிப்படையில் வந்து கோயிலில் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு, நீ ஏன் இந்த மாதிரி வந்து காணிக்கையில் வந்து நீங்கள் வந்து தட்டை ஏந்தி நிற்கிற, உனக்கு வந்து நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீ இந்த கோயில் வாசலுக்கு முன்னாடியே வந்து ஒரு செருப்பு கடை வை, நான் உனக்கு அதை பண்ணுறேன்னு சொல்லி சொல்வதற்கு துணிச்சல் இருக்கா? யாருக்காவது துணிச்சல் இருக்கா? ஏன் எங்களை சொல்கிறீங்க? எங்களை வந்து நாங்கள் செருப்பு தைக்கிறோம்னா நாங்கள் வந்து டாக்டராகவும் நாங்கள் விரும்புகிறோம், ஐஏஎஸ் ஆகவும் நாங்கள் விரும்புகிறோம். அப்போ எங்களையே நீங்கள் சொல்கிறீங்க? செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு சொல்லு. இடபிள்யூஎஸை மட்டும் நீங்கள் வந்து அவங்கள சொல்கிறீங்களா? இது வந்து ஒரு நாங்கள் சமூக நீதி பார்வையின் அடிப்படையில் சொல்கிறோம். ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பு எங்ககிட்ட இல்லை. ஆனால் இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போகிறது அல்லது அந்த சமூகத்தை வந்து மீண்டும் மீண்டும் இழிவான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்கான ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை மோடி அவர்கள் கூச்சமே இல்லாமல் சுதந்திர தின உரையில் வந்து அவர் பேசுகிறது அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு சாபக்கேடாக தான் நான் வந்து பார்க்குறேன். தொடர்ந்து பேசலாம் சார். பொருள் புதிய நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. பொருள் புதிய நிகழ்ச்சி மீண்டும் தொடங்குகிறது. விஸ்வகர்மா திட்டத்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பது ஏன், அது குறித்து தான் நம்ம விவாதித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அரசியல் சாசனத்தை மாற்றி அமைச்சிரும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க. ஆனால் இப்போ இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரம், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே அரசியல் சாசனத்தை மாற்றி அமைச்சிடும் பாஜக அப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரத்தை செஞ்சு வரீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 75வது அரசியல் சாசன தினத்தை வந்து பாஜக கொண்டாடுது. அப்படிதான் இந்த விஸ்வகர்மா திட்டத்தினுடைய உங்களுடைய விமர்சனம் வந்து பொய்த்து போகுது. இதை வந்து அது போல தான் இப்படி இந்த பார்வையில் தான் நம்ம பார்க்க முடியும். சரி, நீங்கள் சொல்கிறது சரிதான். எப்படின்னா வாஜ்பாய் வந்து இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சராக வந்தார் 2002. அப்போ வந்து அவர் வந்து பிரதமர் ஆன உடனே உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய வெங்கடாசலையா அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டார். கமிட்டி போட்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வந்து பண்ணாங்க. அந்த திருத்தத்தை வந்து பொது அவையில் வச்சு பேசினாங்க. அன்றைக்கு வந்து இருந்த ஜனாதிபதி KR நாராயணன் அவர்கள் இந்த பரிந்துரை எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து நீர்த்து போக செய்யக்கூடியது, மாற்ற முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லி அதை தூக்கி போட்டார். பண்ண முடியல. அதனால் அவங்க ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்க வந்து பெரிய மெஜாரிட்டியில் பெரும்பான்மை இல்லை. மோடி வர்றாரு. மோடி வந்த உடனே நீங்கள் சொன்னது போல் எங்கே அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எங்கே வந்து அவங்க வந்து மாற்ற போகிறாங்க. நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம், அரசியலமைப்பு அவங்களுடைய நோக்கம் என்பது இந்தியாவினுடைய மிக முக்கியமாக இது வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதச்சார்பின்மை, சோசலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இந்த சமயச்சார்பின்மைக்கு மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது. இந்த 2 வார்த்தையும் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறத பாஜகவினுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுது. இதெல்லாம் நாங்கள் எடுக்க முடியும். ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து இதை கொண்டு வராங்க எமர்ஜென்சி பீரியடில். இந்த செக்யூலர் அப்படிங்கிறதும் இந்த சோசியலிசம் சொல்கிறதும் எடுத்து பண்ணுறாங்க. இது ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய நீண்டகால இலக்கு 1925 வந்து ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டது. ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் சாவர்கரோ அல்லது காந்தியாரை படுகொலை செய்த கோட்சேயோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடியது அப்படின்னா, இந்த ஸ்டேட், இந்த நாடு அப்படிங்கிறது ஒரு இந்து ராஷ்டிரம் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இதை வடிவமைக்கும் போது மிக முக்கியமாக நுட்பமாக இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வடிவமைச்சது. ஆனால் இவர் புதுசாக வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்து ராஷ்டிரம் தான். இது வந்து சாவர்கருடைய முழக்கம், இது வந்து கோட்சேவினுடைய முழக்கம். இந்த முழக்கத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக இப்போ 100 ஆண்டு கொண்டாட போகிறாங்க. இந்த நூற்றாண்டு கொண்டாட்டத்துக்குள்ளே இந்த நாட்டை இந்து ராஷ்டிரம் மாற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க.
இந்த இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு எது தடையாக இருக்குது, மோடிக்கோ பாஜகவுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ எது தடையாக இருக்குது அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். இதுதான் சுதந்திரத்தை தருது, இதுதான் சமத்துவத்தை தருது, இதுதான் சகோதரத்துவத்தை தருது. இந்து ராஷ்டிரம் அமைக்க முடியாது. ஏன்னா இந்த இந்தியாவே ஒரு ஸ்டேட் இல்லைன்னு சொல்கிறார் அம்பேத்கர். இது வந்து ஜாதியால் இருக்குது, ஜாதியால் தான் இந்த இந்தியா இருக்குதே ஒழிய மக்கள் ஒரே தேசமாக இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல எதெல்லாம் தடையாக இருக்குது அப்படின்னா, இப்போ 370 அப்படி காஷ்மீருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இது ஒற்றை இந்தியாவில் வந்து இது வந்து தடையாக இருக்குது. அப்போ 370 ரத்து பண்ணுறது இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இல்லையா? சட்டம் இருக்குது, அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை வைத்து சொல்லுவாங்க பழம் அப்படியே இருக்குது, உள்ளே வந்து எல்லாத்தையும் குடஞ்சி எடுத்துறது இருக்குல்ல. அதே போல் வேலையை குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக வந்து இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. நீங்கள் வந்து சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ் இங்கே உள்ளே வரக்கூடாது, வேறு ரோஹிங்கியா முஸ்லீமில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து பிரிச்சிங்கன்னா அப்போ வந்து என்ன குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டு எப்படி நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும்? முத்தலாக் சட்டம் வந்து நீங்கள் வந்து அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அதை நீங்கள் வந்து காலி பண்ணுறீங்க. பொது சிவில் சட்டம் இதெல்லாம் ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து ஒரு நாடு ஒரு மொழி, அதுதான் இந்து ராஷ்டிரம், அதான் இந்தியாவினுடைய மொழியாக இருக்கணும். இது அதே போல் வந்து இந்து ராஷ்டிரம் தான் அவங்களுடைய இலக்காக இருக்கணும். அப்போ இந்த பின்னணியில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் மோடி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டாடுறாரு அப்படின்னா அந்த சட்டத்தை அவர் வந்து எப்படியாவது வந்து அதை உள்வாங்குற அதை வந்து கபலீகரம் செய்ய முயற்சி செய்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன்னு சொல்கிறது வந்து மக்களை ஏமாற்றுகிறார். மிக மிக ஒரு சிறந்த நடிகராக அது மாறி அவர் மக்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறாரு. இந்த ஆபத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சுட்டி காட்டுறோம். அதனுடைய ஒரு வழி தான், ஒரு இடம் தான் வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம். நான் கேட்குறேன், விஸ்வகர்மா திட்டம் சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறீங்களா, இவங்களுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சராகணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து படித்தவங்க, விசுவல் கம்யூனிகேஷன் படித்தவங்க, முதுகலை பட்டம் பெற்ற பெண்ணு, இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தம் 3 பெண்கள் வந்து நாங்கள் அர்ச்சர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி படித்தாங்க. 91 ஆண்கள் படித்தாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இவர்கள் குலக்கல்வி திட்டத்தை தான் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா ஏன் இவங்க வந்து இப்போ அர்ச்சர் ஆகணும்னு விரும்பினாங்கல்ல, ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க? தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டு வர்றாங்க, நீங்கள் வந்து அதை வந்து ஊக்கப்படுத்தலாம்ல. ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதை தடை விதித்து அந்த பெண்களை வந்து 3 பெண்கள் நாங்கள் வந்து அர்ச்சர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்கள ஏன் தடுக்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து அர்ச்சர் ஆகணும்னா யார் அர்ச்சர் ஆகணும்? உங்கள் வீட்டு பிள்ளைய பார்ப்பனர்கள் மட்டும் தான் அர்ச்சர் ஆகணும்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ நாங்கள் அர்ச்சர் ஆகக்கூடாதா? நாங்களும் இந்துக்கள் தானே. உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி நிலுவையில் இருக்குது, நடைமுறை இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த நிலையை வந்து அவர்கள் உருவாக்குவதற்கு காரணம் என்பது இந்த திட்டத்தின் மூலமாக முழுக்க சனாதனத்தை, ஆகமத்தை அவர்கள் வந்து நிலைநிறுத்த முயற்சி செய்கிறாங்க. இது சமூக நீதிக்கு எதிரானது, சமத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இதை வந்து பார்க்குறோம். அதனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் நம்ம இதை பார்க்குறோம். சமத்துவம் இல்லை இதில். இப்போ விஸ்வகர்மா திட்டம் வந்து சாதிய கட்டமைப்பை வலியுறுத்துது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுக கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வந்து வேங்கை வயல் தொடங்கி பல சிக்கல்கள் இருந்து தான் வருது. அப்போ விஸ்வகர்மா திட்டத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு அளவுக்கு வந்து ஏன் வேங்கை வயலுக்கு எந்த தீர்வும் கிடைக்காம இருக்கு? இல்லை, அதாவது வந்து அதான் ஏற்கனவே சொன்னது, இந்த சாதிய கட்டமைப்பு ஏதோ புதுசாக திமுக ஆட்சி வந்த பிறகு சாதிய கட்டமைப்பு உருவாக்கலை. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுக்க இந்த சாதிய கட்டமைப்பு இருக்குது. இந்த சாதியை பாதுகாப்பது இந்து மதம். இந்து மதத்தினுடைய உயிர்ப்பே வந்து சாதியில் தான் இருக்குது. ஏதோ திரைப்படங்களில், விட்டாலாச்சாரியா படங்களில் வந்து ஒரு பெரிய வில்ல இருப்பான், பெரிய வேதாளம் இருக்கும், அல்லது ஒரு பெரிய வெல்லவே முடியாத இருப்பான், அவனுடைய உயிர் வந்து ஒரு கிளியில் இருக்கும், அல்லது அவன் உயிர் வந்து எங்காவது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குருவிக்கிட்ட இருக்கும். அதுபோல் இந்த இந்து மதத்துடைய உயிர் அப்படிங்கிறது சாதியில் தான் இருக்குது. அப்போ இந்த சாதியை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்து மதத்தினுடைய 2000 ஆண்டுகால ஒரு கட்டமைப்பு. அது இந்த கட்டமைப்பில் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு எதிரான போராட்டங்கள், வேங்கவயல் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி கலந்துருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு எதிராக போராடுறது. இப்போ அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லுதா? அதை வந்து நம்ம வந்து அதற்கான கைது செய்கிறது, அதுக்கான யார் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம்ல, அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம்.
இதற்கு முன்பு திண்ணியத்தில் வந்து கடன் கொடுத்த தலித்துகள் வாயிலே வந்து மலத்தை திணிச்சாங்க. அதற்கு எதிராகவும் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். மேல் பாதியில் வந்து கோயிலுக்குள்ளே உள்ளே விடலை. கோயிலுக்குள்ளே உள்ளே விடலை அப்படின்னா கோயிலுக்குள்ளே உள்ளே விடாதது யார்? இந்துக்கள் தான். கோயிலுக்குள்ளே போகணும்னு விரும்புகிறவங்களும் இந்து தான். கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறவங்களும் இந்து தான். நாங்கள்லாம் ஒற்றை இந்து, ஒரே இந்து, இந்தியா இந்து ராஷ்டிரம்னு சொல்கிற பாஜக அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போவதற்கு இவங்க அனுமதி வாங்கி தர முடியுதா? அதற்கு போராட்டம் நடத்துகிறாங்களா? அப்போ இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வந்து இதற்கு எதிரான செயல் திட்டங்களை கூடுதல் படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு நாங்கள் போராட வேண்டியது இருக்குது. இந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியில் தொடர்ச்சியாக நாம் வந்து போராட்டத்தின் மூலமாக தான் இந்த சாதிய இறுக்கத்தை தகர்க்க முடியும். அதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பேசணும். உடனே எடுத்த உடனே வந்து அந்த மேங்கவேலுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இந்த சாதிய கட்டமைப்பை புரிந்து கொள்ளாதவர்களுடைய ஒரு செயல்படாத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஓபி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வந்து துரோகம் இழைக்கிறாங்க அப்படின்னு மோடி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இப்போ நீங்க வந்து இந்த விஸ்வகர்மாவை கையில் எடுக்கிறீங்க. அப்போ 2 பேருக்குமே ஒரு பரஸ்பர குற்றச்சாட்டு தானே நிலவுதுன்னு சொல்லலாம். இல்லை, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த இடபிள்யூஎஸ் இது வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய அந்த பிரிவில் 10% இடஒதுக்கீடு அவங்க ஒதுக்குறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு குறித்து பேசும் பொழுது சாதியால் இழிவுபடுத்தப்பட்டவர்கள், இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் வந்து அவர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி விவாதம் வரும்பொழுது, இப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி பொருளாதாரத்தில் வந்து எல்லாருமே வீக்காக இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அம்பேத்கர் சொன்னது, இன்றைக்கு ஏழையாக இருக்கிறவன் நாளைக்கு வந்து அவன் பணக்காரன் ஆவான், அது அளவுகோலாக இருக்க முடியாது. ஆனால் சாதியில் இன்றைக்கி வந்து பறையனாக நீங்கள் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு சாதியாக இருக்கிறவன் வந்து என்னவா இருக்கிறான் அப்படின்னா அந்த சாதி இழிவு போகாது. இந்த பெரிய வந்து வசதி படைச்சவனாக இருக்கிறாங்க. ராம்நாத் கோவிந்த் வந்து இன்றைக்கி வந்து அவர் பெருமையாக சொல்கிறாங்க தலித்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் கோயிலுக்குள்ளே போக முடியல. ஒரு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் கோயிலுக்குள்ளே போக முடியாமல் நிறுத்துறாரு. பழங்குடி சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற ஜனாதிபதியை சொல்கிறாங்க. அவங்கள வந்து எந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்கிறாங்க? அப்போ சாதி இழிவு போகிற வரை அந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அம்பேத்கர் சொல்கிறாரு. பொருளாதார அடிப்படையில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? பொருளாதார அடிப்படையில் இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனை வந்து கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்படின்னா அவர்களுடைய எண்ணம் என்ன, உள்நோக்கம் என்ன? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் அவங்க வந்து அதை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ இந்த பின்னணியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது பாஜகவுடைய நோக்கம் வேறு, காங்கிரஸுடைய நோக்கம் வேறு. பாஜக அடிப்படையில் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். காங்கிரஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டை வந்து ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டை நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் வந்து எப்படி 10% இடஒதுக்கீடு எங்கேருந்து எடுத்தாங்க? எல்லா இடங்களும் எல்லா மாநிலங்களும் இந்தியா முழுக்க வந்து நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ்ஸை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்கன்னா யாருக்கு பின்னாடி? ஓபிசிக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்க. இது வந்து லீகலாக நம்ம வந்து பேசக்கூடியது. அதனால் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி முன்னெடுக்கின்றது மக்களுக்கானது, அவர்கள் முன்னெடுப்பது பார்ப்பனர்களுக்கானது. இப்படி மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டமுமே வந்து பாஜக கொண்டு வரதுனால தான் தமிழ்நாட்டில் அது வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அப்போது உண்மையாகவே மக்களுக்கான திட்டங்கள் வந்து செயல்படுத்தாமல் இருந்தால் மக்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, மக்களுக்கான திட்டம் அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? நீங்கள் வந்து அதானிக்கான திட்டமாக தான் இருக்குது. அதானி அவர்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை செய்கிறாங்க. இங்கே வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கான திட்டத்தை கொண்டு வர்றாங்க. கடற்கரை ஓரமாக வந்து அதற்கான போர்ட் பண்ணணும்னா அதுக்கான திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அவர்களுக்கான என்னென்ன வேலைகள் இருக்கோ அதற்கான வேலைகளை தான் செஞ்சிட்ருக்கிறாங்களோ, மக்களுக்கான வேலைகளை அவங்க வந்து செய்யலை. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து நான் முதல்வன் திட்டம் கொண்டு வராங்க. மாணவர்களுக்கு வந்து அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு, அவர்களுக்கு வந்து கல்லூரியில் படிப்பதற்கு அவர்களுக்கான ஊக்கத்தொகையை கொடுக்குறது, வெளிநாடுகள் போய் படிப்பதற்கு அவர்களுக்கு வந்து வாய்ப்பை உருவாக்குறாங்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக. அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிடும்படியான திட்டம் இருக்காது, எதுவுமே இல்லையே. நீங்கள் வந்து என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க? இதுவரை இந்தியா முழுக்க என்ன வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதற்கு, சனாதனத்தை பாதுகாப்பதற்கான திட்டத்தை தான் நிறையா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த திட்டத்தின் மூலமாக அவர்கள்
முழுக்க முழுக்க அந்த இந்து ராஷ்டிரம் படைப்பதற்கான ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் வேலை பார்க்குறாங்களே ஒழிய மக்களுக்கான திட்டம் எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம் அப்படின்னா ஏதாவது வந்து ஆதரிக்கிறது மாதிரி பாராட்டுறது மாதிரி ஏதாவது திட்டம் கொண்டு வந்தால் தான் நான் பண்ண முடியும். எதுவுமே இல்லையே. அதனால் இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து அவர்களுக்கானதை தான் சொல்ல முடியும். இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமா பாஜக என்ன திட்டத்தை தீட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சாதிய கட்டமைப்பை, இந்து மதத்தை, இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த திட்டம் வந்து புரிந்து கொண்டவர்கள் இப்போ வட மாநிலங்களில் இதை வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு செருப்பு தைக்கிறதுக்கு லோன் தர்றாங்க அப்படின்னு சொல்லி போய் வாங்குறது, இல்லை பூக்கடை வைக்கிறவங்களுக்கு லோன் வாங்கி தர்றது அப்படிங்கிறது சின்ன அளவில் வந்து அதை பார்க்குறாங்க. ஆனால் அது சாதியை பாதுகாக்குமே ஒழிய அவர்களை பாதுகாக்காது. ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறதா சொல்லிட்டு நடைமுறையில் மனு சட்டத்தை பின்பற்றுற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல, அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதாவது பாஜக அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் வந்து உயர்த்தி பிடிக்கிறோம்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வர்றாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த சட்டத்தை எழுதும்போது மிக நுட்பமாக, மிக தெளிவாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடுமையாக உழைத்து இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது தெளிவுபடுத்துகிறார். இந்த சட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கானது, மக்களை பாதுகாப்பதற்கு, சுதந்திரத்தை தருவது, சமத்துவத்தை தருவது, சகோதரத்துவத்தை தருவது, நீதியை தருவது அப்படிங்கிறத அந்த சட்டத்தை வந்து வடிவமைக்கிறாங்க. சாதி வந்து தீண்டாமை ஒழிக்கப்படுகிறதுன்னு சொல்லி சட்டத்தில் சொல்கிறாங்க. ஆனால் பாஜக முன்னெடுப்பது வெளிப்படையாக சமீபத்தில் வந்து கடந்த ஆண்டு வந்து வாரணாசியில் வந்து சாமியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் ஒரு சட்டத்தை எழுத போகிறோம், அதற்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கோம், 400 பக்கம் அறிக்கையை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக அறிக்கை கொடுக்குறாங்க. வெளிப்படையாக ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. உண்மையாகவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிற மோடி அவர்களை கைது செய்தாரா? எதையுமே செய்யலை. அப்போ அவர் நோக்கம் என்பது இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்குவது, சமய சார்பின்மையை வந்து இந்து சார்பாக மாற்றுறது. இன்றைக்கி வந்து இசைவாணி அவர்கள் வந்து அவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டை கடுமையாக வந்து எழுப்புகிறாங்க. யார் எழுப்புகிறாங்க? சனாதன கும்பல் தான், இந்து முன்னணி இந்த மாதிரி அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பாட்டு எழுதியிருக்கிறாங்க? அவங்க என்ன அந்த பாடலில் என்ன தப்பாக எழுதியிருக்காங்க? சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வந்து நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே உள்ளே விட மாட்டீங்க, அந்த கோயிலுக்குள்ளே நானும் வர்றேன் அப்படின்னு பெண்கள் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் 2018 நடந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய தீபக் மிஸ்ரா அவருடைய தலைமையில் ஒரு பெஞ்சு வந்து விசாரித்து பெண்கள் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சனாதனவாதிகள் என்ன சொல்கிறாங்க? பெண்களுக்கு மாதவிடாய் இருக்குது, 10 வயதிலிருந்து 50 வரை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா மற்ற நாளில் போகலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாரு, தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த நேரத்தில் ஐயாம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எழுதுகிறாங்க. உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் இது பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, எதிராக வந்து அவங்க பேசுகிறாங்க, கடுமையாக அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செய்கிறாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறாங்க. இதுக்கு எதிராக தான் இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியோ இல்லை இந்திய கூட்டணியோ நாம் வந்து இந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். விஸ்வகர்மா திட்டத்தை குறித்து ஒரு விரிவான கருத்துக்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி. பொருள் புதிய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.